உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 79வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்க்கே உரித்தான பெரும் தத்துவத்தை உலகத்திற்கு ஈந்து நம்மை எல்லாம் ஈடேற்ற அருள் செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு நாம் எல்லோரும் நம் பணிந்த வணக்கங்களை செலுத்துவோமாக. அவர் செய்த இந்த தத்துவ உண்மைகளை உள்வாங்கி உலகுக்கு அதை கொணர்ந்து சேர்த்த அகச்சந்தனாச்சாரியார்கள் புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை உச்சியில் சூட்டி ஒப்பெய்துவோம். இந்த தத்துவ நூல்களிலே விருப்பத்தையும் அறிவையும் உண்டாக்கி தந்த ஆசிரியர் பிரான்களுக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கங்களும் உரித்தாகட்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சித்தாந்த வகுப்பில் சந்திப்பதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. இன்று செந்தில் செய்த அந்த தொகுப்புரை என்பது மிக தெளிவான தொகுப்புரை. நீங்கள் எல்லோரும் இந்த தொகுப்புரைகளை செய்கிற பொழுது மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. முறைப்படி நாம் கற்று வருகிறோம் என்பதற்கான சான்றாக அவை அமைகின்றன. சுருக்கமாகவும் மிக விளக்கமாகவும் இன்றைய தொகுப்புரையை தந்த செந்தில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பின் இடையூறுக்கு காரணம் இடையிலே ஏற்பட்ட சிறு நோய் ஒன்று. வினைகளை கழிக்க வேண்டும் என்று படிக்கிற நாங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த இடைவெளியிலே நீங்கள் மேலும் தெளிவாகி இருக்கிறீர்கள் என்பது இன்றைய தொகுப்புரையினோடு தெரிகிறது. சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். 2ஆம் சூத்திரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதன் தேவையை செந்திலுடைய தொகுப்புரை நீக்கி இருக்கிறது. ஆகவே விட்ட பாடலில் இருந்தே நான் தொடங்க முடியும் என்று கருதுகிறேன். இறைவன் நம்மை இந்த உலகத்திலே படைத்து நம்முடைய வினை தீரும் பொருட்டு உடல் முதலியவற்றை தருகிறான். தனுகரண குண போகங்களை நமக்கு தருவது நம்முடைய கண்மவினை நீங்குவதற்காக. அந்த கண்மவினையை அனுபவிப்பதற்கு நாம் பிறவிகளை எடுக்கிற பொழுது ஒரு பக்கம் கண்மவினையை கழிக்கின்றோம், இன்னொரு பக்கம் நான் என்ற உணர்வோடு செயல்பட்டு கண்மவினையை மேலும் சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கப்படுகிற வினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். ஆகாமிய வினைகள் முழுவதும் எடுத்த ஒரு பிறவியிலேயே நீங்குவதில்லை. வினைகளுக்கும் பக்குவம் உண்டு என்று நாம் படித்திருக்கிறோம். பக்குவ காலம் வரும் மட்டும் வினை விளையாது. பக்குவ காலம் வரும் மட்டும் ஒரு விதை எப்படி விளையாதோ அதுபோல வினையும் விளையாது. ஆகவே குறித்த ஒரு புறவியில் நாம் செய்கின்ற இந்த ஆகாமிய வினைகள், அந்த வினைகள் அதே புறவியில் நமக்கு பயன் தந்துவிடும் என்று நாம் கருத இடமில்லை. ஆகவே அந்த வினைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓரிடத்தில் தங்கி நிற்கிறது. புத்தி தத்துவத்தில் தங்கி நிற்பதாக சொல்கிறார்கள்.
அப்படி தங்கி நிற்கிற பொழுது அந்த வினை தொகுப்புக்கு பல பிறவிகளில் செய்த வினைகள் அந்த தொகுப்பாக அந்த இடத்திலே தங்கி நிற்கும். இந்த பிறவியில் செய்த வினைதான் அடுத்த பிறவியில் வரும் என்று இல்லை. 20 பிறவிக்கு முன் செய்த வினை ஒன்று இந்த பிறவியில் தான் நமக்கு பக்குவப்பட்டு அது காரியமாகும் என்ற உண்மையையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வினை நம்மை அடைகிற பொழுது, செய்கிற பொழுது ஆகாமியமானது சேர்ந்திருக்கிற பொழுது சஞ்சீதமாகி, பிறகு மீண்டும் அது ஒரு பிறவியிலே நம்மை சேருகிற பொழுது பிராரத்துவம் என்று ஆகிறது. இந்த 3 வினை தொகுதிகள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாம் செய்த வினைகளின் ஒரு பகுதி பக்குவப்படுகிற பொழுது அதை நம்முடைய ஒரு குறித்த ஒரு பிறவியில் சேர்த்து இறைவன் நம்மை மீண்டும் ஒரு பிறவியை எடுக்க செய்கிறான். நான் முன் சொன்னது போல அந்த பிறவியில் நாம் 2 விஷயங்களை செய்கின்றோம். ஒன்று, செய்த வினைகளை கழிக்கிறோம். 2வது, புது வினைகளை சேர்க்கிறோம். பிறவியிலே ஏற்படுகிற இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வினை கழிப்புக்காக வருபவை. அதற்கிடையிலே நான் என்ற உணர்வோடு நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் அடுத்த பிறவிகளிலே நம்மை சாருகின்ற வினைகளாக மாறுகின்றன. இதுதான் நாம் இதுவரை படித்தது. இந்த வினை தொகுப்பை, இந்த வினைகள் எல்லாம் தானாக நம்மை சேர்கிறதா என்கின்ற கேள்வி எழுகிறது. நான் ஒரு வினையை செய்கிறேன், அது ஒரு இடத்திலே தங்கி நின்று பக்குவப்பட்டு தானாக நம்மை சேர்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. வினை என்பது ஒரு சடம், அதற்கு அறிவு என்பது இல்லை. அறிவில்லாத ஒரு பொருள் தானாக ஒரு உயிரை சார்ந்து அதற்கு அந்த வினைக்கேற்ப பிறவிகளை கொடுப்பது என்பது சாத்தியமான ஒன்றல்ல என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படியானால் இந்த வினைகள் எங்கே போய் நிற்கின்றன? அதை நமக்கு சேர்ப்பித்து பிறவியை தருகிறவன் யார் என்றால் அது இறைவன் என்ற பதில் வருகிறது. இறைவன் நாம் செய்த வினைகளை எல்லாம் வாங்கி பக்குவப்பட்ட வினைகளை மீண்டும் ஒரு பிறவியில் தொகுத்து தந்து நம்மை படைத்து வினை தீர வழி செய்கிறான். இதுவரை நாங்கள் படித்த விஷயங்கள் இவை. இறைவனே நம் வினைகளை வாங்கி நமக்கு மீண்டும் அவற்றை சேர்த்து பக்குவப்பட துணை செய்கிறான் என்கின்ற உண்மை வரையும் படித்திருக்கிறோம். இறைவனுக்கு ஏன் இந்த வேலை? அவன் பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதானே. உயிர்களுடைய வினைகளை எல்லாம் அவனே வாங்க வேண்டும், பிறகு ஏன் அது பக்குவப்பட வைக்க வேண்டும், பிறகு ஏன் அதை நமக்கு தொகுத்து தர வேண்டும்? அவன் நிர்மலனாயிற்றே, அவனுக்கு ஏன் இந்த வேலை என்றால் அவனுக்கு கருணை என்ற ஒரு குணம் இருக்கிறது. கருணை என்று சொல்வது கூட தவறு, பெருங்கருணை என்கின்ற ஒரு குணம் இருக்கிறது. உயிர்கள் அறிவுடையவை, உடையவை. இறைவன் பேரறிவுடையவன். அதனாலே உயிர்களுக்கும் இறைவனுக்குமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு பற்றி இறைவன் இந்த உயிர்கள் வருந்துகிற பொழுது அதை மீட்டெடுக்க நினைப்பான். அது உலகியலிலும் பொருத்தமான ஒரு செய்தி. நம் உறவுகள் துன்பப்படுகிற பொழுது நாம் பார்த்திருக்க கூடாது என்பதை இறைவன் நமக்கு தன் செயல் மூலம் விளங்கப்படுத்துகிறான். எதிலார தமர் பசிப்பர் என்ற திருக்குறளை இந்த இடத்திலே நாம் நினைத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த உறவு பற்றி இறைவன் நமக்கு அந்த துணையை, உபகாரத்தை செய்கிறான். நாம் செய்கிற வினைகளை வாங்கி அதை நமக்கு சேர்ப்பிக்கிறான் என்ற வரையில் நாம் இதுவரை படித்திருக்கிறோம். இனி இன்றைய பாடலுக்குள்ளே முறைப்படி நாம் நுழையலாம், விநாயகர் வணக்கத்தோடு நுழையலாம் என்ற செய்தியை சொல்லி ஸ்ரீராம் அவர்கள் வழக்கமான தன் பணியை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிற இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. ஸ்ரீராம், உங்க கமராவை கொஞ்சம் செட் பண்ணுங்க, உங்க கழுத்துக்கு மேலதான் தெரியுது. சரி.
ஐயா அந்த 104 உரை பொழிப்புரை விட படிச்சுட்டேன். அதான் ஒரு சப்ஜெக்ட். பொழிப்புரை படிக்கலாம் அல்லது தலைப்புகளை படிக்கலாம், ஏதோ ஒன்றை படிக்கலாம். சரிங்க சரி. பாடல் 104 பாடல் தலைப்பு இரு வினைகளையும் ஏற்றற்கு காரணம் கருணை, அவற்றின் பயன் அனுக்கிரக நிக்கிரகங்கள். இது விளங்க வேண்டும். இறைவன் ஏன் நம்முடைய வினைகளை அவனேற்று நமக்கு துணை செய்கிறான் என்றால் கருணைதான் அதற்கு காரணம். அப்படி அவன் செய்வதனாலே ஏற்படுகிற பயன் என்னவென்றால் அனுக்கிரகம் நிக்கிரகம் என்று 2 விதமான, அதாவது நமக்கு நல்வினையாகவும் தீவினையாகவும் அவை நம்மை சாருகின்றன. அந்த பயனை இறைவன் அதை தான் வாங்கி நமக்கு உண்டாகி தருகிறான் என்கின்ற செய்தி. பொழிப்புரை. முதல்வன் இதம் அகிதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் உயிர்கள் முத்தி அடைதற் பொருட்டு அவர்கள் மேல் வைத்த கருணையாம். இதம் செய்வோர்க்கு அனுக்கிரகத்தையும் அகிதம் செய்வோர்க்கு நிக்கிரகத்தையும் செய்வன். இதம் செய்தால் நல்வினை செய்தால் நற்பயனை தருவான், தீவினை செய்தால் தீமையான பயனை தருவான். இது 2ம் அவன் நமக்கு வினை கழிவதற்காக செய்கின்ற கருணை என்கிறார். பாடல் 105 பாடல் தலைப்பு அனுக்கிரக நிக்கிரகங்கள் 2ம் கருணையே. பொழிப்புரை. அகிதம் செய்தாரை கண்டித்தல் நல்வழிப்படுத்த பொருட்டே ஆகலின் அதுவும் முதல்வனது கருணையேயாம். இறைவன் கருணையுள்ளவன் என்று சொல்கிறீர்கள். அவன் அனுக்கிரகம் தானே செய்ய வேண்டும், ஏன் நிக்கிரகம் செய்கிறான்? கருணை உள்ள ஒருவன் நிக்கிரகம் செய்வானா? நாம் அன்பு கொண்டவர்களுக்கு நாம் துன்பம் செய்வோமா? இறைவன் உயிர்கள் மேல் அன்பும் கருணையும் கொண்டவன். அவன் அனுக்கிரகம் செய்தால் அதை விளங்க முடிகிறது. நிக்கிரகத்தை ஏன் செய்கிறான்? துன்பத்தை உயிர்களுக்கு ஏன் கொடுக்கிறான் என்ற கேள்வி எழும்புகிற பொழுது அனுக்கிரகம் மட்டுமல்ல நிக்கிரகமும் இறைவனால் செய்யப்படுகிற கருணையே என்று பதில் சொல்கிறார். இனி புதிய பாடல்ங்க. பாடல் 106 பாடல் தலைப்பு நிக்கிரகமும் கருணை என்பதை ஓமை முகத்தால் விளக்கல். தந்தை தாய் இவருடைய அந்த போதனை பாணி என்பது மிகச் சிறப்பான ஒன்று. 2 விதமாக செயல்படுவார். வேற்று தத்துவக்காரர்கள் தான் சொல்லுகிற செய்தியை எப்படி சொல்கிறார்கள் என்பதை கவனிப்பார். இதெல்லாம் நாங்கள் படித்து தெரிந்து கொள்ளப் போவதில்லை என்றபடியால் அவர் இன்னென்ன தத்துவக்காரர்கள் இப்படி கருத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நமக்கு சொல்கிற பொழுது அந்த தத்துவக்காரர்களுடைய கருத்தையும் நாம் அறிகிறதான அந்த உபகாரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த வகையிலே அவர் போதிக்கிற முறை என்னவென்று கேட்டால், ஒன்று மற்றவர்களுடைய கருத்தை அப்படியே பதிவு செய்து அந்த கருத்து தவறானது என்பதை விளக்கம் பண்ணுவார். அப்படி விளக்கம் பண்ணுவதற்கு அவர் கையாளுகிற முறையிலே மிகச்சிறந்த உவமை. தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், சூக்மமாக நடக்கிற இந்த விஷயங்கள் பற்றிய அறிவு நமக்கு வர வேண்டுமானால், நாங்கள் யதார்த்தமாக காணுகிற விடயங்களிலே உள்ள விஷயங்களை உவமையாக கொண்டால் அது சுகமாக நமக்கு விளங்கும் என்றபடியால் உவமை முகத்தால் விளக்கல் என்பது இவர்கள் கடைபிடிக்கிற இன்னொரு வழி. இப்பொழுது இந்த அனுக்கிரகமும் மட்டுமல்லாமல் நிக்கிரகமும் கருணையே என்கின்ற செய்தியை உவமையாலே விளங்கப்படுத்த போகிறார். பாடல். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தன் சொல்லாற்றின் வந்திடாவிடின் இறுக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பாற்றிடில் பரிவே ஆகும். இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முனிவும் என்றும். அவர் சொல்லுகிற உவமை மிக யதார்த்தமான உவமை. பெற்றதாயின் தந்தையும் தாம் பெற்ற பிள்ளையை எப்பொழுதும் அனுக்கிரகம் மட்டும் செய்வதில்லை. அவர்களுக்கு சோறு ஊட்டுவார்கள், அவர்களுக்கு உடை வாங்கி கொடுப்பார்கள், கல்வி போதிப்பார்கள், நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுப்பார்கள். இதெல்லாம் அவர்கள் செய்கிற அனுக்கிரகம். அதே நேரத்திலே தவறுகள் செய்கிற பொழுது அவர்களை தண்டிக்கவும் தவற மாட்டார்கள். இது நிக்கிரகம் என்று விளங்கப்படுத்துகிறார். அப்படி பிழை செய்கிற பொழுது அவர்கள் எப்படி தண்டிப்பார்கள் என்பதை
அக்கால முறைமை பற்றி எடுத்துச் சொல்கிறார். என்ன செய்வார்கள்? தடி எடுத்து அடிப்பார்கள். அது மட்டும் என்னென்ன அந்த பாட்டை படியுங்கள். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தன் சொல்லாற்றின் வந்திடாவிடின் இறுக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். ரெண்டு விஷயம் செய்வார்கள் என்கிறார். விழாறு, அதாவது இந்த மெல்லிய குச்சிக்கு விழாறு என்று பெயர். உங்க ஊர்லயும் அதை பயன்படுத்துகிறீர்களோ தெரியவில்லை. விழாறினால் அடித்து, பெரிய பொல்லு கொண்டு வந்து அடிக்கிறது இல்லை. பிள்ளையை திருத்துவதற்காக மெல்லிய தடி எடுத்து அடிப்பார்கள். மெல்லிய தடியால் அடிப்பார்களே தவிர இறுக்கித்தான் அடிப்பார்கள், வலிக்கும்படிதான் அடிப்பார்கள். பிறகு இன்னொன்று செய்கிறார்கள் என்னவென்றால், அந்த காலத்திலே விலங்கிடுதல் என்றால் கையை கட்டி வைத்து விடுவார்கள். ஒரு இடத்திலே கட்டி வைத்து ஒரு தூணோடு சேர்த்து கட்டி வைத்து விடுவது என்கின்ற ஒரு முறைமை இருந்திருக்கிறது. அதுக்கு என்ன சொல் பயன்படுத்துகிறார்? அடித்து தீய பந்தமும் இடுவர். தீய பந்தமும். பந்தம் என்பது கட்டுப்படுத்துதல், அதான் பந்தம். அப்ப அவர்களை கட்டி வைத்து விடுவார்கள். எங்கள் ஊரிலே எங்களுக்கு முதல் தலைமுறையான வயதானவர்கள் சொல்வார், அவர்கள் என்ன செய்வார்களாம், இந்த பிள்ளைகள் பிழைவிட்டு விட்டால் அது கருணைக்கு அப்பாற்பட்ட ஒரு பந்தம். என்ன செய்வார்கள், எங்கேயாவது மரங்களுக்கு கீழே எறும்பு புத்திருந்தால் அதிலே கொண்டு போய் நிக்க வைத்து அந்த மரத்தோடு கட்டி வைத்து விடுவார்களாம். அப்போ ஒரு கட்டி வைக்கிற கொடுமை ஒரு பக்கம், எறும்பு கடிக்கும் ஒரு பக்கம், அப்படி துன்பப்படுவதாக எங்களுக்கு மூத்த தலைமுறையினர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே தப்பி போவானால் உள்நாட்டிலும் சரி நம் நாட்டிலும் சரி உடனடியாக நம்மை போலீஸ் கைது செய்து கொண்டு போய்விடும். ஆனால் அப்படி செய்கிற அது ஒரு கடுமையான தண்டனை தான். இது ஒரு மிருகத்தனமான தண்டனை என்றால், மிருகத்தனமான செயற்பாடுகளை செய்தால், மிருகத்தனமான செயல்பாடுகள் என்பது ஒழுக்கம் தவறிய செயற்பாடுகளை செய்வதற்கு இத்தனை தண்டனை கொடுத்தால்தான் அவர்களை கட்டுப்படுத்தலாம். உலகியல் சட்டங்கள் இதை சொல்லுகிறவர்கள், உலகியல் சட்டங்களில் பிழை என்று சொல்லுகிறவர்கள் ஒன்றை விளங்க வேண்டும். இதே சட்டங்களிலே கொடுமையான தண்டனை செய்தவனை கொல்லலாம் என்றும் இன்றைக்கும் வரையறை இருக்கிறது. மரண தண்டனை இன்றைக்கும் கொடுக்கிறார்கள். அதே அப்படி கொடுக்கிறார்கள் என்றால் அவனால் மற்றவர்கள் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஒழுக்க நிர்ணயம் செய்கிற பொழுது அவர்களை அந்த வழியிலே நிறுத்துவதற்காக கடுமையான தண்டனைகள் கொடுக்கிற முறைமை உண்டு. பெற்றோரே கொடுப்பார்கள். ரெண்டு வகையாக சொல்கிறார்கள். ஒரு நாள் விழாறினால் அடிப்பார்கள், அல்லது பந்தப்படுத்தி வைப்பார்கள், கட்டி வைத்து விடுவார்கள். எனக்கு சாப்பாடு கொடுக்காதே என்று காலையும் கையையும் கட்டி போட்டு விடுவார்கள். இது பெற்றோர்கள் செய்கிற நிக்கிரகம் இல்லை, இந்த பிள்ளை திருந்த வேண்டும் என்கின்ற அனுக்கிரகம் தான். இறைவனும் இன்ப துன்பங்களை நமக்கு தருகிற பொழுது இன்பம் அனுக்கிரகம், துன்பம் நிக்கிரகம் என்று நினைக்க கூடாது. அதுவும் நம்மை திருத்தி நாம் உயர வேண்டும் என்பதற்காக செய்கிற அனுக்கிரகம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். முன்பொரு தரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு நூல், நம்முடைய தமிழ் நூல் ஒன்றுக்கு கோபப்பிரசாதம் என்று பெயர். இறைவன் கோபத்தையும் நமக்கு பிரசாதமாகத்தான் செய்வான் என்பதை உணர்த்துவதற்காக அந்த நூலுக்கு அந்த பெயரிட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இறைவனுடைய அனுக்கிரகம் மட்டுமல்லாமல் நிக்கிரகமும் கருணையே என்பதை ஒரு பெற்றோர் பிள்ளையை தண்டிக்கின்ற அந்த முறைமையை வைத்து விளங்கப்படுத்துகிறார். பொருளுரை. தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள், தந்தை தாயர்கள் பெறப்பட்ட தம்முடைய புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடாவிடின் தம்முடைய சொல்லின் வழியில் நடவார்களாயின். சொல்லாற்றின் ஒரு நல்ல சொல் அது. சொல்லாற்றின் என்றால் தாம் சொன்ன வழியில், ஆறு வழி. உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். உருக்கு என்றால் மிரட்டி என்ற உருக்குவது என்ற அர்த்தம் என்றால், அந்த உருக்கி என்பது அவர்களை கடுமையாக திட்டி அதற்கு மேலே வளாரினால் அடித்து அதற்கு மேலே பந்தப்படுத்துவார்கள், கட்டி வைப்பார்கள். உருக்கி வளாரினால் அடித்து அதட்டி சிறு கம்பினால் அடித்து தீய பந்தமும் இடுவர்.
விழாருக்கு எழுதுகிற உரை பாருங்கள், சிறு கம்பினால் அடித்து. சில முட்டாள் தந்தையர்கள் இருக்கிறார்கள், கோபம் வந்தால் இந்த எதிரிகளோடு போராடுகிறது இது போல இந்த கட்டில் தடி அந்த தடி எல்லாத்தையும் தூக்கி அடித்து விடுவார்கள். அப்படி செய்யக்கூடாது எந்த தந்தையும். அது அவன் மனநிலை விளைத்தவன் என்று அர்த்தம். சிறு விழாரினால் அடித்து. தீய பந்தமும் இடுவர், கொடிய விலங்கும் இடுவர், பார்த்திடின் ஆராயும் இடத்து எல்லாம் பரிவே ஆகும். இச்செயல்கள் எல்லாம் வெகுளி போல தோன்றினும் அவர்கள் மேற்கொண்ட அன்பு காரணமான செயல்களாம். இந்த வெகுளி என்ற சொல்லை இன்று நாங்கள் பாவிக்கிற அர்த்தம் வேறு. பழைய காலத்தில் வெகுளி என்றால் கோபம். இப்ப இந்த அவன் ஒரு அப்பாவியாக இருந்தால் அவன் ஒரு வெகுளியாக இருக்கிறான் என்று சொல்லுகிற முறைமை இருக்கிறது. சொல்லுக்கு இந்த ரெண்டு அர்த்தமும் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு பெரும்பாலும் வெகுளி என்றால் கோபம் என்ற அர்த்தத்தை பயன்படுத்துவதில்லை. பழைய காலத்திலே பெரும்பாலும் வெகுளி என்ற சொல்லை கோபத்துக்காக பயன்படுத்துவார்கள். அந்த படிங்கள். எல்லாம் பரிவே ஆகும். இச்செயல்கள் எல்லாம் வெகுளி போல தோன்றினும் அவர்கள் மேற்கொண்ட அன்பு காரணமான செயல்களாம். அடிக்கிறது, பேசுவது, கட்டி வைப்பது எல்லாம் அந்த பிள்ளைகள் மேல் பெற்றோர்கள் செய்கின்ற கருணை. பெற்றோர்கள் என்னவும் செய்துவிட்டு போகலாம் என்றால் அவன் கடைசியிலே ஜெயிலே இருப்பான். அவன் அப்படி இருக்கக்கூடாது என்ற அக்கறையோடுதான் பெற்றோர்கள் அடிக்கிறார்கள். அதுபோலத்தான் இறைவனும் அந்த வினைகளை வாங்கி நமக்கு இந்த துன்பங்கள் உண்டாக்குகிற பிறவியை தருவதற்கு காரணம் நாம் இந்த வினைகளாகிய தீமையிலே இருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காகவே. ஈசனார் முனிவும் முதல்வன் செய்யும் நிக்கிரகமும் என்றும் எந்த நீர் முறைமை என்றோ, எக்காலமும் இத்தன்மை போலும் முறைமையுடையது அன்றோ என்று சித்தாந்திகள் விளங்கப்படும். முனிவு என்றால் கோபம், அல்லது முனிவு என்பது கோபம். முனிந்தவர்கள் என்றபடியால் தான் முனிவர்கள் என்று பெயர் வந்தது. அவற்றை கோபித்து நீக்கியவர்கள் தீமையை. அப்போ பெற்றோர்களுடைய கோபம் என்பது நிக்கிரகம் என்பது போலத்தான் இறைவன் நமக்கு ஒரு பிறவியில் தருகிற துன்பமும் இறைவன் தருகிற அனுக்கிரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் செய்கிறது எப்படி நிக்கிரகமும் எப்படி அனுக்கிரகமோ அதுபோல்தான் இறைவன் தருகிற நிக்கிரகமும் அனுக்கிரகம்தான் என்று சொல்கிறார். குறிப்புரை. பந்தம், விலங்கு, விலங்கிடுதல் என்பது அக்காலத்து வழக்கம். இரண்டாம் குறிப்பு. அன்றோ என்பது நிச்சயம் என்னும் பொருள் உணர்த்தும் ஓர் இடைச்சொல். பாடல்ல வருகிற சொல் நாங்கள் அந்த அளவு நுட்பமாக பாடலை படிக்கவில்லை. அன்றோ என்றால் இந்த நீர் முறைமை அன்றோ அப்படின்னு. அன்றோ என்றால் ஒரு ஐயப்பாடான கருத்து போல இருக்கும். அப்படி அல்ல, அது நிச்சயம் என்ற பொருளிலே கொள்ளப்பட வேண்டிய சொல் என்கிறார். பொழிப்புரை. தந்தை தாயர் தம் சொல்லின் வழி ஒழுகாத புதல்வரை கண்டித்தல் போல முதல்வன் நிக்கிரகம் செய்தல் செயல் வகையால் வெகுளி போல தோன்றினும் கருத்து வகையால் அருளேயாம். பாடல் 106 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு நிக்கிரகமும் கருணை என்பதை ஓமை முகத்தால் விளக்கல். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர், எல்லாம் பார்த்திடில் பரிவே ஆகும். இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முனிவும் என்றும். பொழிப்புரை. தந்தை தாயர் தம் சொல்லின் வழி ஒழுகாத புதல்வரை கண்டித்தல் போல முதல்வன் நிக்கிரகம் செய்தல் செயல் வகையால் வெகுளி போல தோன்றினும் கருத்து வகையால் அருளேயாம். இவ்வளவு எளிமையான உவமையோடு நம் நெஞ்சில் இந்த விஷயத்தை பதிக்கிறார்கள். திருக்குறளிலே அறத்துக்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்துக்கும் அகுதே துணை. அதாவது அன்பால்தான் மரமும் பிறக்கிறது என்ற அர்த்தம். உரை செய்கிற பொழுது அதை இன்னும் மேலதிகமாக கொண்டு சென்று மரத்தை நீக்குவதற்கும் அன்பே துணை என்று பொருள் தருவார். அது சரியான பொருள். அதே நேரத்திலே ஒரு கீழ்நிலையிலே வைத்து பார்க்கிற பொழுது அறத்துக்கு மட்டும்தான் அன்பு காரணம் என்பதில்லை, மரம் விளைவதற்கும் அன்புதான் காரணம். பிள்ளையை கொஞ்சுகிற தாய்
பிள்ளை ஏதாவது ஒரு தவறு செய்கிற பொழுது அடிக்கின்ற அந்த மரத்துக்கும் அவருடைய அன்புதான் காரணமாக இருக்கும் என்கின்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்கிறோம். பாடல் 107. பாடல் தலைப்பு வினையே பயன் தரும் என்பதை மறுத்தல். பாடல் செயல்களே ஒரு நிமிஷம். ஒரு சில தத்துவக்காரர்கள் வினையை இறைவன் வாங்கி வைத்து அதை உயிர்களோடு சேர்த்து பயன்களை உருவாக்குகிறான் என்பது சித்தாந்திகள் கொள்கை. வேறு சில தத்துவக்காரர்கள் அப்படி ஏன் கொள்ள வேண்டும்? அதற்கேன் ஒரு இறைவன்? அவர்களுக்கு இறைவன் என்று ஒருவன் இருக்கப்படாது. இன்றைக்கு இருக்கிற சில உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் போல, உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படாது, பெரிய இடத்தில் இருக்கிறவர்கள் சொல்வது போல கடவுள் என்று ஒருவன் இருக்கப்படாது. அதுபோலத்தான் அந்த தத்துவக்காரர்களே ஒரு சிலர் வினை உயிரோடு பொருந்துவதற்கு அதுக்கு ஏன் ஒரு கடவுள் என்று ஒருவர் இருக்க வேண்டும்? வினையே அந்த பயனை கொடுக்கலாம் தானே. செய்த வினையே நேரடியாக தானே அந்த பயனை கொடுக்கலாம் தானே. அதற்கு கடவுள் என்று ஒருவர் ஏன் தேவை என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அதை மறுக்கிறார் இவர். பாடல் செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கு எண்ணின் முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் எங்கே பயன் அளிப்பன அழிந்தே பலன்களை பண்ணும் கெட்டே வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும் பின் பலிக்குமா போல். இது அவர்களுடைய கருத்தை சொல்லுகிறார். அதாவது வினையினுடைய பயனை தருவதற்கு இறைவன் தேவையில்லை. வினை தானே கெட்டு அதனுடைய பயனை தரும். இவர்கள் அதை முதல் மறுக்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? வினை செய்கிற இடத்திலே கெட்டு போகிறது. கெட்டு போகிறது என்றால் அதோட முடிஞ்சு போகிறது. நான் இப்போ ஒரு தீமை செய்தேன், அந்த வேலை முடிஞ்சு போகிறது. அப்போ ஒரு வினை அப்பப்ப முடிஞ்சு போகுதே, பிறகு அது எங்கே நின்று பயன் தரப்போகிறது என்று சித்தாந்திகள் கேள்வி எழுப்புகிறார். வினையே பயன் தரும் என்றால், நான் திரும்ப மீளவும் சொல்லுகிறேன், கவனித்து கேளுங்கள். வினையே பயன் தரும் என்பது அவருடைய கருத்து. வினைதானே செய்த இடத்திலே அந்த வினை செய்த வேலை முடிந்து போய்விட்டது. நான் அடித்தேன், அது முடிந்து போய்விட்டது. முடிந்து போன ஒன்று பிறகு எப்படி பயனை தர முடியும் என்று இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இவர்களுடைய அந்த தர்க்க அறிவை ரசிக்கிற இடங்கள் இது. இந்த இடங்கள் அவர்களுடைய கேள்வியும் நியாயமாகத்தான் படுகிறது. வினை செய்த இடத்திலேயே வினை முடிந்து போகிறது, பிறகு அந்த வினையே நின்று பயனை தரும் என்று சொல்வது எப்படி பொருந்தும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுக்கொண்டு அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். இவர்கள் கேள்வி கேட்க அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அது எப்படி என்று கேட்டால் 2 உவமை சொல்லுகிறார்கள். என்ன உவமை? அந்த பாட்டை சொல்லுங்கள். கெட்டே வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும். 2 விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஏன் ஒரு பொருள் கெட்டால் பயன் தரக்கூடாதா? அது இந்த மாற்று தத்துவக்காரர்கள் கெட்டு போன ஒன்று பயன் தராது என்று சித்தாந்திகள் சொல்ல, அதை யார் சொன்னது என்று அவர்கள் நியாயபூர்வமான ஒரு உண்மை காட்டி மறுக்கிறார்கள். என்னவென்றால், வயல்களிலே அந்த எரு போடுவோம், தலை குலைகளை கொண்டு போய் போடுவோம். அந்த வயல்களை பார்த்தால் தான் தெரியும். ஒரு காலத்திலே கிராமங்களிலே எங்கள் ஊரிலே எல்லாம் இந்த பூவரச மரம் என்று ஒரு மரம் இருக்கும். அது சடைத்து வளர்ந்துவிடும். வேலிகளிலே போட்டிருப்பார்கள். இதை வாங்குவதற்கென்று வயல்காரர்கள் வருவார்கள், வண்டி கட்டி கொண்டு வருவார்கள். வந்து பூவரசம் இலை எல்லாம் வெட்டி அதை கட்டுக்கட்டாக கட்டி இத்தனை ஒரு கட்டிக்கு இவ்வளவு பணம் என்று அந்த பணம் கொடுப்பார்கள். இதை எங்கே கொண்டு போகிறார்கள் என்றால் தங்கள் வயலிலே கொண்டு போய் தாழ்ப்பார்கள். அது அந்த கண்டுகளை நடுவதற்கு முன்பாக சில காலங்களுக்கு முன்பாக அந்த இலைகளை கொண்டு போய் வயலிலே வெட்டி தாக்க விடுவார்கள். இது ஏன் செய்கிறார்கள் என்றால், அது அந்த அதில் நடப்போகிற தாவரத்துக்கு உரத்துக்காக நடுகிறார்கள். கேள்வி எழும்புகிறது என்னவென்றால், வயலுக்குள்ளே இதை போடுகிறோம், தாவரங்களை போடுகிறோம். தாவரங்களை போட்டு வைத்தால் அத்தாவரம் அழிந்து போய்விடுகிறது, அழிந்து போய்விடும். ஆனால் அது பயன் கொடாதா என்றால் பயன் கொடுக்கிறது. எப்படி பயன் கொடுக்கிறது? அந்த இட்ட தலையினுடைய சத்து நின்று அடுத்து நடப்படுகிற தாவரங்களை நன்றாக வளரச் செய்கிறது. ஆகவே அழிந்து போகிற ஒன்று பயன் தராது என்று நீங்கள் சொல்வது தவறு என்று சித்தாந்திகளுக்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அதுபோலத்தான் இன்னொரு உண்மையும் சொல்லுகிறார்கள். நோய் வருகிறது, மருந்தை குடிக்கிறோம்.
மருந்து அழிந்து போய்விடுகிறது. குடித்ததோடு அந்த மருந்து இல்லாமல் போகிறது. ஆனால் நோய் மாறுகிறது. ஆகவே அழிந்தாலும் சில விஷயங்கள் பயனை தருகின்றன. அதுபோல வினையும் அழிந்தாலும் அவ்விடத்து அந்தந்த இடத்திலேயே வினை செய்து முடிக்கப்பட்டு அழிந்து போய்விட்டாலும் நின்று பயன் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். பாருங்க, அவர்களும் பெரிய கெட்டிக்காரர்கள் தான். இவர்களை மறுக்கிறதுக்கு அவர்கள் சொன்னார்கள் வினையே பயன் தரும் என்றார்கள். இவர்கள் சொன்னார்கள் அழிந்து போகிற ஒன்று எப்படி பயன் தரும் என்று கேட்க, வினை செய்த இடத்திலே முடிந்து போகிறது, அதை எப்படி பயன் தரும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், வயலிலே போடுகிற தலை குலைகளும் குடிக்கிற மருந்தும் அழிந்து போனாலும் பயன் தருகிறதே, அதுபோல ஏன் பயன் தரக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இதுதான் இந்த பாடல். படியுங்கள். செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கு எண்ணின் முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் எங்கே பயனளிப்பன அழிந்தே பலன்களை பண்ணும் கெட்டே வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும் பின் பலிக்குமா போல். கருத்து இது. வயலிலே போடுகிற இலை உலைகளும் குடிக்கிற மருந்தும் கெட்டாலும் பயன் தருகிறது, அதுபோல வினையும் பயன் தரலாம் என்று இதிலே இந்த பிரித்து பிரித்து காட்டாவிட்டாலே நாங்கள் புரிந்து கொண்டு போகணும். இவருடைய கருத்து எது, அவருடைய கருத்து எது என்று. அந்த கருத்தை தான் அவர்கள் சொல்ல இவர்கள் மறுத்து அதற்கு உவமை சொல்லி தங்கள் கருத்தை நியாயப்படுத்துகிறார்கள். பொருளுரை. செயல்களே பலத்தை செய்யும். இதம் அகிதங்களாகிய வினைகளே தத்தம் பயனை தரும். இங்கு தெய்வம் வேண்டா எண்ணின் இப்பயனை தருதற்கு முதல்வன் வேண்டுவதில்லை எண்ணின் முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும். செய்த இவ்வினைகள் செய்த பொழுதே இவ்விடத்தே முழுதும் கெட்டொழிவன ஆகலின் எங்கே பயன் அளிப்பன எவ்விடத்து நின்று அவை பயனை தரும். வயல் இடும் தழையும் முடிந்து போய்விட்டது, முடிந்து போய்விட்ட வினை எங்கே நின்று பயனை தரப்போகிறது என்று இவர்கள் ஒரு கட்டித்தனமான கேள்வி கேட்கிறார்கள். அதற்குத்தான் அவர்கள் அந்த கட்டித்தனமான பதில் சொல்கிறார்கள். வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும் வயலில் இட்ட தழைகளும் உண்ணப்பட்ட மருந்தும் கெட்டே பின் பலிக்குமா போல் கெட்டு பின் பயன் தருமாறு போல அழிந்தே பயன்களை பண்ணும் இவ்வினைகளும் கெட்டே பின் பயன் தருவனவாம். வினைகளும் அக்காலத்திலே இந்த பட்டிமண்டபம் என்கின்ற ஒன்று இப்படித்தான் இருந்தது. இந்த சபை ரசிப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல, அறிஞர்கள் மோதிக்கொள்கிற நிகழ்ச்சி. அதனாலேதான் பெட்டினோடு இரண்டறியா என பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று மணிவாசகர் பாடுகிறார். அதுபோலத்தான் பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறிமின் என்று பாடல் வரி இருக்கிறது. அதை எவ்வளவு தூரம் நாம் நாசமாக்கி விட்டோம் என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பாருங்கள், இந்த தர்க்க இப்பத்த பட்டிமன்றம்ல தர்க்க அறிவே இல்லை. 2 சிறுகதை 2 நகைச்சுவை கதை இருந்தால் ஏதோ பேசிவிட்டு இறங்கலாம். ஒருவன் கேள்வி கேட்டால் அந்த இடத்திலே நிறுத்தி நடுவராக இருக்கிறவர் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல் என்று கேட்க வேண்டும். பதிலை அவர்கள் எப்படி சொல்லலாம் என்றால் மேற்கோள்கள் மூலம் சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல உவமை மூலம் சொல்லலாம். இப்படி பதில் சொல்லித்தான் போகிறது. வினையை இறைவன் ஏற்று பயன் தருகிறான் சித்தாந்திகள். அதற்கேன் வினையே பயன் தரக்கூடாதா? இது மாற்று கருத்துக்காரர்கள். வினைகள் செய்கிற இடத்திலேயே அழிந்து போய் விடுகிறது, அழிந்து போன ஒன்று எப்படி பயனை தரும்? இது சித்தாந்திகள். அழிந்து போய் சில நேரத்திலே பயனை தருகின்றனவே, உவமையாலே அதை சொல்கிறோம். வயலிலே விழுகிற தலைகுழிகள் அழிந்தாலும் பயன் தருகின்றன, குடிக்கிற மருந்து அழிந்தாலும் பயன் செய்கிறது. ஆகவே அழிந்த ஒன்று பயன் தராது என்று நீங்கள் சொல்ல முடியாது, பயன் தரும். அதுபோல வினைகள் அழிந்தாலும் பயன் தரக்கூடாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த தர்க்க ஒழுங்கை கவனிங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒழிப்புரை. மீமாஞ்சகர் வினைகளே தத்தம் பயனை தரவல்லன, அதற்கு முதல்வன் வேண்டியது இல்லை என்பர். செய்த வினை அப்பொழுதே கெட்டொழிதலால் பின் நின்று பயன் தரும் என்பது பொருந்தாது. இன்னும் அவர் வயலில் இட்ட தழைகள் கெட்டு பின் பயன் தருமாறு போல அவ்வினைகளும் கெட்டே பயன் தரும் என்பர். பாடல் 107 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு
வினையே பயன் தரும் என்பதை மறுத்தல். செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கு எண்ணின் முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் எங்கே பயனளிப்பன அழிந்தே பலன்களை பண்ணும் கெட்டே வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும் பின் பலிக்குமா போல். பொழிப்புரை. மீமாஞ்சகர் வினைகளே தத்தம் பயனை தரவல்லன, அதற்கு முதல்வன் வேண்டியது இல்லை என்பர். செய்த வினை அப்பொழுதே கெட்டு ஒழுதலால் பின் நின்று பயன் தரும் என்பது பொருந்தாது. இன்னும் அவர் வயலில் இட்ட தழைகள் கெட்டு பின் பயன் தருமாறு போல அவ்வினைகளும் கெட்டே பயன் தரும் என்பர். நாம இருந்தா இந்த லெவலே விழுந்து படுத்துருவோம். நல்ல உண்மை சொல்லி மறுத்து விட்டார்கள். அதற்கு சித்தாந்திகள் அதை எப்படி கையாளுகிறார்கள் என்பது தொடரப்போகிறது. பாடல் 108. பாடல் தலைப்பு வினை கெட்டு பயன் தரும் என்பதை மறுத்தல். செய்கிடும் தழையும் தின்னும் திரவியம் அதுவும் போல உய்த்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை எண்ணின் வைத்திடும் சோறும் பாக்கும் அருந்தினர் வயற்றில் மாய்ந்தால் மெய்த்திடும் பலம் உனக்கு மலமலால் வேறும் உண்டோ. இவர்கள் அவர்கள் கருத்தை மறுக்கிறார்கள். அதாவது வினைகள் கெட்டாலும் பயன் தரும் என்பதற்கு கிண்டலாக ஒரு பதில் சொல்லுகிறார்கள். என்னவென்றால், நீ உணவுகளை உண்கிறாய், அதற்கு பிறகு தாம்பூலம் போட்டுக்கொள்கிறாய், வெற்றிலை முதலியவற்றை போடுகிறாய், அதனுடைய பயன் என்பது பூச்சியமாகத்தான் இருக்கிறது, ஒரு பயனாக விளைவில்லை. சாப்பிட்டு முடிந்து அது கெடுகிறது, கெட்டால் என்ன மலம்தான் மிச்சம் என்கிறார். இந்த தர்க்கத்திலே ஒரு இடையூறு இருக்கிறது. அதை நாம் இப்ப சிந்திக்க வேண்டாம், பிறகு சிந்திக்கலாம். ஒரு பக்கமாக நின்று ஒரு செய்தி சொல்றாரு, இதெல்லாம் கெட்டால் மலம்தானே மிஞ்சுகிறது. ஆகவே வினை கெட்டால் பிறகு நல்வினை தீவினை இன்ப துன்பங்கள் எப்படி விளையும், அது ஒரு பயணத்து போகிற விஷயமாகத்தானே இருக்கும் என்பதை இவர்கள் ஒரு உவமையால் சொல்லி மேலும் நகரப் போகிறார்கள். பொருளுரை. செய்க்கு இடும் தழையும் தின்னும் திரவியம் அதுவும் போல வயலின் கண் இட்ட தழையும் உண்ணப்பட்ட மருந்தும் கெட்டு பின் பயன் தருமாறு போல உய்த்திடும் செய்தி செய்யப்பட்ட வினைகளும் கெட்டே பலத்தை உருவிக்கும் எண்ணின் கெட்டே பின் பயனை பொருந்த செய்யும் எனின் வைத்திடும் சோறும் பாக்கும் உண்ணுதற்காக வைக்கப்பட்ட சோறு முதலிய உணவுகளும் பாக்கு வெற்றிலை முதலியனவும் அருந்தினர் வயிற்றில் மாய்ந்தால் உண்டவர் வயிற்றிலே அழிய பெற்றால் உனக்கு மெய்த்திடும் பலன், உனக்கு பிரத்யக்ஷமாக காணப்படும் பலன் மலமலால் வேறும் உண்டோ, மலம் அல்லாது வேறில்லை. ஆதலால் வினை கெட்டு பயன் தரும் என்பது எவ்விடத்தும் பொருந்தாது. அவர்கள் சொன்னார்கள் பயன் தரும் என்று. இவர்கள் வேறொரு உவமையை காட்டி, அப்படி அல்ல, கெட்டு போனால் மிச்சமாக மலம்தான் மிஞ்சுகிறது, அது போலத்தான் வினை கெட்டால் அங்கே பயன் தருகிற அளவுக்கு அங்கே ஒன்று மலம் பயன் தரப் போவதில்லை, அப்படித்தான் இந்த கெட்ட வினைகளும் பயன் தரப் போவதில்லை என்று இவர்கள் வேறொரு உவமை மூலம் அதை சொல்கிறார்கள். குறிப்புரை. செய்கிடும் தழையும் அதிலிருந்து பலத்தை எண்ணின் என்பது அனுவாதம். அனுவாதம் என்பது நான் நினைக்கிறேன், சரியா பிழையா தெரியவில்லை, அதை நீங்களும் பார்க்கலாம் அல்லது நானும் பார்த்து சொல்வேன். அனுவாதம் என்பது ஒரு கருத்தை மீளப்பதிவு செய்கிற விஷயம். அனுவதித்தல் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு விஷயத்தை முன்னும் சொல்லி, இவர்கள் முன்னும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த விஷயத்தை கெட்டால் பயன் தராது என்று, அதையே மீளவும் எடுத்து சொல்லுகிறார்கள். பயன் தராது என்பதை சொல்வதால் அது அனுவாதம் என்று பெயர் பெறுகிறது. தொடர்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க முன்னாடி. பரிமேலழகர் உரையும் போது அனுமதித்தார் அப்படின்னு சொல்லும் போது தொடர்ச்சி, அவர் சொன்ன கருத்தை நானும் தொடர்ந்து சொல்கிறேன், வழிமொழிகிறேன் மாதிரி, அதுதான் அனுவாதம். அது திறம் பாருங்கள், என்னத்துக்கு நமக்கு கஷ்டம். அகராதிகளை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அனுவதித்தல் என்பது ஒரு கருத்தை மீளவும் தொடர்ச்சியும் மீளவும் சொல்லுதலும் பெரிய வித்தியாசம் இல்லை. இரண்டாம் குறிப்பு, அதை மீளவும் சொல்லி வலியுறுத்துகிற பொழுது அதை அனுவதித்தார் என்று சொல்வார்கள். இரண்டாம் குறிப்பு மெய்த்திடல்
தமிழ் உயர்ந்த தமிழ் சொற்களை நாம் இழந்து போய் நிற்கிறோம் என்று தெரிகிறது. இப்படி இந்த சொல்லே நம் பிரயோகத்தில் இல்லை. இரண்டாம் குறிப்பு மெய்த்திடல் என்றால் மெய்யாதல். பாடல்ல வர இடத்தை பார்த்தீர்கள் என்றால் அது எங்கே மெய்த்திடல்? நான்காவது வரியில வருதுங்க. மெய்த்திடும் பலம் உனக்கு மலமலால் வேறும் உண்டோ. மெய்யாகும், மெய்த்திடும் என்றால் மெய்யாகும் என்று அர்த்தம் கொடுங்க என்கிறார். பொழிப்புரை. ஒருவனுக்கு இட்ட அன்னம் உடையவன் வயிற்றிலே அழிய பெற்றால் அதனால் அன்னம் உண்டவனுக்கே அன்றி இட்டவனுக்கு ஒரு பயனும் இன்மையால் வினை கெட்டு பயன் தரும் என்பது எவ்விடத்தும் பொருந்தாது. பாடல் 108 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு வினை கெட்டு பயன் தரும் என்பதை மறுத்தல். செய்கிடும் தழையும் தின்னும் திரவியம் அதுவும் போல உய்த்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை எண்ணின் வைத்திடும் சோறும் பாக்கும் அருந்தினர் வயிற்றில் மாய்ந்தால் மெய்த்திடும் பலம் உனக்கு மலமலால் வேறும் உண்டோ. பொழிப்புரை. ஒருவனுக்கு இட்ட அன்னம் உடையவன் வயிற்றிலே அழிய பெற்றால் அதனால் அன்னம் உண்டவனுக்கே அன்றி இட்டவனுக்கு ஒரு பயனும் இன்மையால் வினை கெட்டு பயன் தரும் என்பது எவ்விடத்தும் பொருந்தாது. இதிலே படிக்கிற பொழுது தெரியாதா நம் சிறு சிறு புத்திக்கும் சில சந்தேகங்கள் வருகிறது. நான் இந்த இடத்திலே நிற்பேன். உண்ட உணவு மலமாக போகிறது என்றால் அது உண்ட உணவு மலமாக பயனற்ற ஒன்றாக மாறினாலும் ஒரு பக்கம் உடம்புக்கான சக்தியையும் கொடுத்து விட்டுத்தானே போகிறது என்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் அவர்கள் அது புரியாமல் இதை சொல்கிறவர்கள் அல்ல. ஆகவே நாங்கள் மேலே படித்து விட்டுத்தான் அது பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதால் அந்த இடத்தை விடுகிறேன். எப்பொழுதும் நான் ஒன்று சொல்லுகிறேன், கற்கிற பொழுது உங்கள் புத்தி திருப்திப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நான் முன்பு பலதரம் சொல்லியிருக்கிறேன், தன்னடக்கமாக இல்லை உண்மையாகவே சொல்லியிருக்கிறேன். நான் படித்தது சொற்பம், எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் படித்திருக்கிறேன். எனக்கு கம்பவாரதி பட்டம் தந்திருக்கிறார்கள். கம்பவாரதி என்றால் கம்பனை கடல் போல் கற்றவர் என்று அர்த்தம். எனக்கு அதை சொல்லுகிற பொழுதெல்லாம் நாணமும் சிரிப்பும் தான் வரும். படிப்பு என்பது பெரிய விஷயம், கடல் போல இருக்கிற விஷயம். ஆனால் எனக்கே மதிப்பு வந்தது என்றால் நான் படிக்கிற காலத்திலே நான் படிக்கிற முறை என்னவென்றால் யார் சொன்னாலும் என் புத்தி அதை தீரணிக்காவிட்டால் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். என் புத்தி அதை யார ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றால் மறுத்து விட்டு இருக்கிறது அல்ல. ஏன் இப்படி சொன்னார்கள் என்று ஒரு தெளிவு வரும் வரையும் அது பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பேன். நீங்களும் அப்படித்தான் கற்க வேண்டும். கற்கிற பொழுது ஐயா சொன்னார் ஒத்துக்கொண்டோம் இந்த பேச்சு அதெல்லாம் இருக்கப்படாது. அப்ப உங்க புத்தி என்னதுக்கு? நான் அப்படியே செய்து போட்டு ஒரு பொருளை தூக்கி வைக்கிற மாதிரி உங்க மூளைக்குள்ள வைக்கிறேனா என்றால் உங்கள் மூளை அதை உள்வாங்க வேண்டும். இப்போ இந்த உடம்பிலே உறுப்புகளை மாத்துகிறார்கள், கிட்னி மாத்துகிறார்கள். மாத்தினால் அந்த உடம்பு அதை ஒத்துக்கொள்ளாது. நான் ஆச்சரியப்படுகிறது உண்டு. ஒருவருடைய கிட்னியை எடுத்து இன்னொருவருக்கு வைத்தால் அது உடனே அதை வெளியேற்று என்று சொல்லி வெளியேற்றும். ஒவ்வாத ஒரு விஷயம் நம் உடம்புக்குள்ளே போனால் உடம்புக்கு சக்தி இருக்கிறது. ஒரு பொருந்தாத உணவு விட்டு விட்டால் உடனே வாந்தி வரும். ஒரு முள்ளு நம்முடைய உடம்புக்குள்ளே குத்தி விட்டால் உடனே அந்த இடத்திலே செல்பிடித்து வலித்து அதை வெளியேற்று என்று உடம்பு சொல்லும். அப்போ உடம்புக்கே தனக்கு பொருத்தாத விஷயம் எது பொருந்திய விஷயம் எது என்று கணிக்கிற சக்தி இருக்கிறது. நம் புத்திக்கு இருக்கக்கூடாதா? ஆகவே எந்த ஒன்றையும் வாங்குகிற பொழுது உங்கள் புத்தி திருப்திப்படுகிறதா என்று பார்த்து உங்களை அந்த விஷயம் உங்களை திருப்திப்படுத்துகிறதா, சரியாகத்தான் இருக்கிறது என்று உங்கள் புத்தி சொல்ல வேண்டும். இதை நான் சொன்னேன் என்பதற்காக சும்மா நாங்களும் புத்தியால் சிந்திக்கிறோம் என்று எல்லாவற்றிலும் பிழை கண்டு கொண்டும் இருக்கக்கூடாது. அந்த சிந்தனை என்பது முடிவு நோக்கி நகர்த்துகிறதாக இருக்க வேண்டும். சும்மா ஒரு கேள்வி கேட்டுட்டால் கெட்டித்தனம் இல்லை. அவர் என்று சொன்னால் நானும் ஒரு கேள்வி கேட்டேன் என்றால் கேள்வி கேட்டு விட்டு போகலாம். அந்த கேள்வியை ஏன் கேட்டாய், அதுக்கான பயன் என்ன என்றும் சிந்திக்க வேண்டும். கேள்வி என்று கேட்கப்பட்டால் அதனாலே ஒரு பயன் விளைய வேண்டும். ஆகவே கேள்வியை கேட்கிற முறைமை அதிலே ரொம்ப முக்கியமானது. அப்போ படிக்கிற பொழுது சில சந்தேகங்கள் வந்தால் அந்த இடத்தை கடத்தி குறித்தாவது வைக்க வேண்டும். என்னுடைய ஆசிரியர் இலக்கண வித்தகர் நான் கேள்வி கேட்டால் எல்லாவற்றுக்கும் பெரும்பாலும் பதில் சொல்ல, சிலவற்றுக்கு பதில் சொல்ல மாட்டார். பதில் சொல்லாமல் விட்டால் மாணவனுக்கு முன்பு தன் அறிவுக்கு குறைவு வருமே என்று கருதவும் மாட்டார். அவர் சொல்லுவார், அந்த விஷயத்தை நான் சிந்தித்து விட்டு சொல்லுகிறேன் என்பார்.
அல்லது பொறுமை காத்து படியுங்கள், நூலிலேயே அந்த இடத்துக்கான பதில் எங்கேயாவது வரும் என்பார். நான் கேள்வியை மறந்து போவேன். 10 வகுப்பு கடந்த உடனே எனக்கு கேள்வி கேட்ட அவர் அதை ஞாபகம் வைத்து நூலிலே என்னிடத்திலே அதற்கான பதில் வருகிற பொழுது, நீர் முன்பு இப்படி கேட்டீர், எங்களை அவர்கள் மரியாதையாகத்தான் பேசுவார்கள், பாபு ஒன்று நீர் முன்பு கேட்டீர், அதற்கான பதில் இதுதான் என்று சுட்டி காட்டுவார். அப்படித்தான் படிக்க வேண்டும். அப்போ கேள்வி வருகிற பொழுது கேள்வியாக ஒத்துக்கொள்ள வேண்டும். சித்தாந்தம் படிக்கிற அந்த தொடங்கிய காலத்திலே 3 ஆசிரியரிடம் படிக்க முற்பட்டேன். அவர்கள் 2-3 வகுப்பு நடத்திவிட்டு என்னை போனார் காணவன் அனுப்பிவிட்டார்கள். ஏனென்றால் நான் இப்படி கேள்விகள் கேட்டால் அவர்கள் சங்கடப்படுவார், அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் சங்கடப்படுவார்கள். பதில் சொல்ல தெரியாது என்று சொல்வதையும் அவர்கள் வெட்கமாக கருதினார்கள். ஆகவே கேள்விகள் வருகிற பொழுது அதை நீங்கள் பயம் இல்லாமல் ஒரு இடத்திலே குறித்துக் கொள்ளலாம். இந்த இடத்திலே அவர் இவ்வளவு தத்துவம் சொல்லுகிறவர்கள் பிழையாக சொல்ல வாய்ப்பில்லை, அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். உண்ட உணவு மரமாக போகிறது போல இதுல என்ன பயன் என்று கேட்கிற பொழுது எங்களுக்கு வருகிற சந்தேகம், உண்ட உணவு மரமானாலும் பயன் தந்து விட்டுத்தானே அது சத்த போகிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு அது அனுபவித்து சொல்ல செய்தி, முன் சொன்ன செய்தியையே பிறகும் சொல்லி இருக்கிறார். அதற்காக ஒரு பக்கமாக ஒரு உவமையை சொல்லி இருக்கலாம் என்ற அளவிலே நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். மேலும் சிந்திக்கலாம், அந்த இடத்தை நாம் மேலும் சிந்திக்கலாம். ஆனால் அடுத்த பாடலிலே அவர்கள் சொல்ல வருகிற விஷயம் என்பது வலிமையான ஒரு விஷயம். அதை படியுங்கள். பாடல் 109. பாடல் தலைப்பு மறுமை பயன் பற்றிய மறுப்பு. திரவியம் ஓமை அன்று செய்திக்கண் திரவியங்கள் விரவிய இடத்தே ஈந்து பலன் தரும். இம்மை அம்மை பரவி நீ பார் நீர் அங்கி பாத்திரத்திட்ட எல்லாம் கரவிடும் இங்கே எங்கே பலன் கொளக் கருதினாயே. வாசிங்க, நான் பேசுறேன். பொருளுரை. திரவியங்கள் விரவிய இடத்தே ஈந்து தழையும் மருந்தும் என்று முன்னே கூறப்பட்ட பொருள்கள் தாம் கிடந்த இடத்திலே அழிந்து பலன் தரும் பயன் தருதலாலும், இம்மை அம்மை இம்மையிற் செய்த வினை மறுமையில் பயன் தரும் என்பது உனது கொள்கையாதலாலும், திரவியும் செய்திக்கண் ஓமை அன்று அப்பொருள்கள் வினை கெட்டு பயன் தரும் என்பதற்கு ஓமை ஆகா. இவ்வளவு நுண்ணறிவோடு பேசுகிறார்கள் பாருங்கள். முதலிலே ஒருவரோடு தர்க்கம் செய்கிற பொழுது சில கருத்துக்களை அவர்கள் ஒத்துக்கொண்டால் அந்த கருத்தை வைத்தே நாம் அடிக்கலாம். மாற்றுக்க மீமாஞ்சவர்கள் தான் கேள்வி எழுப்பியவர்கள். அவர்களுக்கும் ஒரு கருத்திலே உடன்பாடு உண்டு. இந்த பிறவியிலே செய்கிற வினை அடுத்த பிறவியிலே பயன் தரும் என்பதிலே அவர்களுக்கு மறுப்பில்லை, அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த வீக் பாயிண்டை இவர் பிடித்துக் கொள்கிறார். அதாவது நீ என்ன சொல்லுகிறாய், வயல்ல போட்டு அழிந்தாலும், இவர்கள் முதல் சொன்னது அழிகிற ஒன்று எப்படி பயன் தரும் என்று கேட்டதற்கு அவர்கள் சொல்றார்கள் அழிந்தாலும் பயன் தருகிறது என்பதற்கு வயலில் போடுகிற எருவையும் தலைகளையும் குடிக்கிற மருந்தையும் உவமை சொன்னார்கள். இப்ப இவர்கள் அதுக்கு அடுத்த தர்க்கத்துக்கு போக வேண்டும். அந்த அளவுல விட்டா அப்படியே போச்சு, இவர்கள் கருத்து போய்விடும். இவர்கள் அடுத்த கருத்துக்கு போறதுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், இம்மை செய்கிற பயன் மறுமையில் பயன் தரும் என்பதை நீ ஒத்துக்கொள்கிறாயா இல்லையா? டாக்டர் மேர் பேசுகிற விஷயங்கள் பாருங்க. உடனே அவர்கள் சொன்னார்கள் அது எங்கள் கருத்தும் தான், இம்மையில் செய்கிற பயன் மறுமையில் பயன் தரும். இப்பதான் உன்னுடைய ஓமை பிழை தெரிகிறது. என்ன பிழை தெரிகிறது என்றால், நீ வயலிலே போடுகிற தழை பயன் தருகிறது, மருந்து பயன் தருகிறது என்கிறாய். இந்த வயலில் நான் தலையை போட்டுவிட்டு, அதாவது திருநெல்வேலியிலே தலையை போட்டுவிட்டு மதுரையிலே போய் விதைத்தால் பயன் தருமா? அங்க போட்ட இடத்திலே பயன் தருமே தவிர இன்னொரு இடத்திலே அந்த இது பயன் தராது. நான் மருந்து குடித்தால் உனக்கு சுகம் பெறுமா? மருந்து குடிச்சவனுக்கு சுகம் தருமே தவிர அந்த இடத்திலே பயன் தருமே தவிர வேறொரு இடத்திலே பயன் தராது. அதுபோல நீ சொல்கிறாய் இம்மை பயன் அடுத்த இம்மையிலே செய்த வினை அடுத்த பிறவிலே பயன் செய்யும் என்கிறாய். போட்ட இடத்திலே அழிந்து பயன் தரும் என்று உன்னுடைய உவமையை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் போட்ட இடத்தில் இல்லாமல் வேற எங்கேயோ பயன் தருகிறதே நீ சொன்ன விஷயங்கள். போட்ட இடத்தில் மட்டும்தான் அன்றி வேறொரு இடத்தில் பயன் தருவதில்லையே. தலை போட்டால் அந்த வயலில் தான் பயன் செய்யும், அடுத்த வயலுக்கு அது பயன் செய்யாது. குடித்த மருந்து குடித்தவனுக்கு தான் பயன் செய்யும், அடுத்தவனுக்கு பயன் செய்யாது. ஆனால் நீ சொல்லுகிறாய் இம்மையிலே செய்த வினை மறுமையிலே பயன் தரும் என்கிறாய்.
அப்படியாது என்றால் நீ அழிந்த அந்த பொருள் அழிந்து பயன் தருவதனால் அந்த இடத்திலே மட்டும்தானே பயன் தர முடியும், அடுத்த பிறவிலே எப்படி வினை பயன் தர முடியும் என்று ஒரு பெரிய ஆணியாக ஒரே அடியாக அடிக்கிறார்கள். படிங்க. திரவியங்கள் விரவிய இடத்தே ஈந்து பலன் தரும், தழையும் மருந்தும் என்றும் முன்னே கூறப்பட்ட பொருள்கள் தாம் கிடந்த இடத்திலே அழிந்து பயன் தருதலாலும், இம்மை அம்மை இம்மையிற் செய்த வினை மறுமையில் பயன் தரும் என்பது உனது கொள்கை ஆதலாலும், திரவியம் செய்திக்கண் ஓமை அன்று, அப்பொருள்கள் வினைகட்டு பயன் தரும் என்பதற்கு ஓமை ஆகா. பரவி நீ பார், இம்மையிற் செய்த வினை மறுமையில் பயன் தரும் என்று நீ கூறுவதை ஆராய்ந்து பார்ப்பாயாக. நீர் அங்கி நீர் அங்கி பாத்திரத்து இட்ட எல்லாம், நீ நீரில் இட்ட திலதானமும் யாககுண்டத்தின் அக்னியில் இட்ட நெய் முதலியனவும் சத்பாத்திரம் உள்ளவர்க்கு கொடுத்த அன்ன பானாதி தானமும் ஆகிய இவை எல்லாம் இங்கே கரவிடும், இம்மையிலே கெட்டொழிவன ஆதலின், எங்கே பலன் கொளக் கருதினாய், வேறு எங்கே இவற்றின் பயனை அனுபவிக்க எண்ணினாய், ஆதலால் வினைகட்டு மறுமையில் பயன் தரும் என்பதை ஒழித்து விடுவாயாக. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த பாடலை அடுத்த வகுப்பிலே விளங்குவோம். ஒரு விரிவான பாடலாக பண்ணி வைத்திருக்கிறார்கள். நல்ல தர்க்க தொடர்பு என்பது மிகச் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. இல்லாட்டி நீங்க படியுங்கள், இதை படித்து முடிப்போம். படியுங்க. நீர் பரவி நீ பார், இம்மையில் செய்த வினை மறுமையில் பயன் தரும் என்று நீ கூறுவதை ஆராய்ந்து பார்ப்பாயாக. நீர் அங்கி பாத்திரத்து இட்ட எல்லாம், நீ நீரில் இட்ட திலதானமும் யாககுண்டத்தில் அக்னியில் இட்ட நெய் முதலியனவும் சத்பாத்திரமாயுள்ளவர்க்கு கொடுத்த அன்ன பானாதி தானமும் ஆகிய இவையெல்லாம் இங்கே கரவிடும், இம்மையிலே கெட்டொழிவன ஆதலின், எங்கே பலன் கொளக் கருதினாய், வேறு எங்கே இவற்றின் பயனை அனுபவிக்க எண்ணினாய், ஆதலால் வினைகட்டு மறுமையில் பயன் தரும் என்பதனை ஒழித்து விடுவாயாக. வினைகட்டு அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், கெட்ட முதல் இவர் சொன்ன கருத்தையே தொடர்கிறார். நீ சொன்ன மருந்தும் தலையும் கெட்ட இடத்திலே பயன் செய்யுமே தவிர வேற இடத்திலே போய் பயன் செய்யாது, அதையே தொடர்கிறார். இப்போ நாங்கள் இந்த துவசம் பண்ணுகிற பொழுது, அப்படியான விஷயங்கள் செய்கிற பொழுது எள்ளு முதலியவற்றை தண்ணீரிலே இடுகிறோம், நெய் முதலியவற்றை போடுகிறோம், உயர்ந்தவர்களுக்கு தானம் முதலியவற்றை கொடுக்கிறோம். இப்படி எல்லாம் செய்கிற பொழுது இது எங்கேயோ போய் பயன் விளையும் என்று அந்த இடத்திலே அந்தந்த விஷயம் கெட்டு போய் விடுகிறது. ஆனால் வேறெங்கோ பயன் விளைகிறது என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த கருத்தை வைத்துக் கொண்டு தங்கள் தர்க்கத்தை தொடர்கிறார்கள். படியுங்கள். பொழிப்புரை படிச்சுட்டோமாங்க ஐயா? அடுத்தது பொழிப்புரை தான் இருக்கு. இல்ல இந்த பொருளுரை உணர்வாட்டு படிச்சிட்டோமா? திருப்பி படியுங்க. பொருளுரை. திரவியங்கள் விரவிய இடத்தே ஈந்து பலன் தரும், தழையும் அதுக்கு முன்ன பாடல படிங்க. திரவியம் ஓமை அன்று செய்திக்கண், திரவியங்கள் விரவிய இடத்தே ஈந்து பலன் தரும், இம்மை அம்மை பரவி நீ பார், நீர் அங்கி பாத்திரத்து இட்ட எல்லாம் கரவிடும், இங்கே எங்கே பலன் கொள கருதினாயே. பொருளுரை. திரவியங்கள் விரவிய இடத்தே ஈந்து பலன் தரும், தழையும் மருந்தும் என்று முன்னே கூறப்பட்ட பொருள்கள் தாம் கிடந்த இடத்திலே அழிந்து பயன் தருதலாலும், இம்மை அம்மை இம்மையிற் செய்த வினை மறுமையில் பயன் தரும் என்பது உனது கொள்கை ஆதலாலும், திரவியம் செய்திக்கண் ஓமை அன்று, அப்பொருள்கள் வினைகட்டு பயன் தரும் என்பதற்கு ஓமை ஆகா. சித்தாந்திகள் சொல்கிறார்கள், நீ சொல்வது போல கெட்டு பயன் தரும் என்பது உண்மை என்று நீ சொன்னால்,
போட்ட இடத்திலே அது பயன் செய்ய வேண்டும். இது அப்படி அல்ல. போட்ட இடத்திலே இந்த எரு போட்டால் அந்த இடத்திலே பயன் செய்கிறது, மருந்து குடித்தால் குடித்தவனுக்கு பயன் செய்கிறது, மற்ற இடத்திலே பயன் செய்வதில்லை. ஆனால் நீயே சொல்லுகிறாய் இம்மை பயன் மறுமையிலே பயனாக விளையும் என்று. ஆகவே அது எப்படி பொருந்தும் என்கிறார்கள். இம்மை வினை அடுத்த பிறவியிலே வந்து பொருந்தும் என்பது நீ ஒத்துக்கொண்டிருக்கிறபடியால் நீ சொன்ன உவமையின்படி அது அந்தந்த இடத்திலே தான் பயன் செய்ய வேண்டும். ஒரு வினை செய்தால் அந்த வினையினுடைய பயன் அப்போதே விளைய வேண்டும். அப்படி இல்லாமல் மறுமையிலே விளைவது எப்படி பொருத்தம்? ஆகவே உன் உவமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விட்டார்கள் அவர்கள். அதற்கு பதிலாகத்தான் இவர்கள் சொல்கிறார்கள், அப்படிங்கள் பரவி நீ பார், இம்மையில் செய்த வினை மறுமையில் பயன் தரும் என்று நீ கூறுவதை ஆராய்ந்து பார்ப்பாயாக. நீர் அங்கி பாத்திரத்து இட்ட எல்லாம், நீ நீரில் இட்ட திலதானமும் யாக குண்டத்தின் அக்னியில் இட்ட திலம் என்றால் எள்ளு, தண்ணியிலே எள்ளும் தண்ணீரும் சொல்லுகிறோமே, அதைத்தான் நீங்க சொல்ற திலதானம். நீ நீரில் இட்ட திலதானமும் யாக குண்டத்தின் அக்னியில் இட்ட நெய் முதலியனவும் சத்பாத்திரம் உள்ளவர்க்கு கொடுத்த அன்னபானாதி தானமும் ஆகிய இவையெல்லாம் இங்கே கரவிடும், இம்மையிலே கெட்டொழிவன ஆதலின் எங்கே பலன் கொளக் கருதினாய்? வேறு எங்கே இவற்றின் பயனை அனுபவிக்க எண்ணினாய்? ஆதலால் வினை கெட்டு மறுமையில் பயன் தரும் என்பதை ஒழித்து விடுவாயாக. அவங்களை சேலஞ்ச் பண்றாங்க. அவ்வளவுதான், நீ சொன்ன கருத்து உன்னோடதுலயே. ஆனால் அந்த ஓமை என்ன சொல்ல வருகிறது? ஓமை இங்கே கொடுத்தா வேற இடத்துல உதவி செய்யும் சொல்றது. இங்கே அழிந்தாலும் வேற இடத்துல பயன் செய்யும் என்பதுதானே. ஆகவே இது அவர்கள் சொல்லுகிற கூற்றாக அல்லவா இருக்க வேணும். அழிகிற இடத்திலே தான் பயன் செய்யும் என்பது இல்லை. ஒரு இடத்திலே அறிந்தாலும் வேறொரு இடத்திலே போய் பயன் செய்யும் என்பதற்குத்தானே இந்த ஓமை பொருத்தமாக இருக்கிறது. அப்படி இல்லைங்கய்யா, நீ இப்படி சொன்னியான்னா இப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. இப்படி சொன்னா பாத்தியா, நீ சொல்றது மறுமையில ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றேன். ஆனா அப்ப நெய் யாக குண்டத்திலேயே நெய்ய குத்துற, ஏன் ஜலதானம் பண்ற, அது கொண்டு மத்த இடத்துல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ற. இங்க இங்கே அழிஞ்சிரும், மருந்தும் எதுவும் போலன்னு ஏன் சொல்ற? இந்த ஓமை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. என்னென்று முடிக்கிறார்கள்? வேறெங்கே இவற்றின் பயனை அனுபவிக்க எண்ணினாய்? ஆதலால் வினை கெட்டு மறுமையில் பயன் தரும் என்பதை ஒழித்து விடுவாயாக. இதை இந்த அளவு விளக்கத்தோடு இதை நிறுத்துவோம். எனக்கு ஒருவரை வர சொன்னபடியால் மூளை அதிலே உள்ளே போவதில்லை. இந்த பாடலில் இருந்து அடுத்த வகுப்பை தொடங்குவோம். சரிங்க. பொழிப்புரை படிச்சிட்டமாங்க ஒரு வாட்டி. படி. பொழிப்புரை. நீரில் இட்ட திலதானம் முதலியன இம்மையிலே கெட்டொழிதலால் வினை கெட்டு மறுமையிலே தானாக பயன் தரும் என்பது பொருந்தாது. பாடலை நாங்கள் படிப்போம். சரிங்க, நன்றிங்க. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.